Hi, hello and welcome back to my channel guys. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வீடியோ தான். ரீசெண்டா நான் saree ஷாப்பிங்காக ஓமலூர் போயிருந்தேன். சேலத்துக்கு பக்கத்துல இருக்க நிறைய handloom sarees பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி manufacturing ஏரியாக்கு போலாம்னு சொல்லிட்டு manufacturing ஏரியா எப்படி இருக்கு அதெல்லாம் பத்தி நான் கேப்சர் பண்ணேன். சரி அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணா you will also get the knowledge about how the sarees are made அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஹேண்ட்லூம்ஸ் எப்படி மேட் பண்ணுறாங்க, அதோட ப்ராசஸ் சீக்வன்ஸ் என்னென்ன சீக்வன்ஸில் போயிட்டுருக்கு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி பட்டுப்பூச்சிலேருந்து பட்டு எடுக்கிறாங்க, அதுலேருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் மோத். இந்த கக்கோன்ங்கிறதுலேருந்து தான் நமக்கு வந்து சில்க் வார்ம் சில்க் கிடைக்குது. இது எல்லாமே லைஃப் சைக்கிள் ப்ராசஸ். சில்க் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சில்க் எல்லாமே ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கிடச்ச சில்க். அந்த சில்க் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் கலர் பண்ணணும், டையிங்கில் கொடுத்து கலர் பண்ணணும். இந்த மாதிரி ரெட் கலர் வேணுன்னா ரெட் கலர், இது எல்லாமே நேச்சுரல் டை அப்படிங்கிறாங்க. ரெட் கலர்னால் ரெட் கலர், அந்த டை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலரிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வர ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலி சில்க் எப்படி செய்கிறோம், சில்க் சாரீஸ் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நாங்கள் போய் பார்த்த யூனிட்டு. இந்த சில்க் த்ரெட்டை வந்து இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மேக்கிங் சில்க் சாரீ. த்ரெட்டை வந்து சில்க் த்ரெட்டை இதில் ரோல் பண்ணி வச்சுட்டு இது அப்படியே கலர் என்னென்ன கலர் வேணுமோ அது எல்லாமே ரோல் பண்ணிக்குவாங்க. கோல்டன் கலர், சில்வர் ஜெரி வேணால் சில்வர், இதெல்லாமே கலர்டு சில்க் இதில் வச்சுருக்காங்க. கலர் சில்க் டையிங் வந்து வேறு யூனிட் இருக்குது உங்களுக்கு. டையிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த கலர் ப்ராசஸ் இங்கே வரும். இதை வந்து இதில் ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. த்ரெட்டை வந்து இதில் ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலரும் ரோல் பண்ணிக்குவாங்க, சிங்கிள் கலர், ட்ரிப்பிள் கலர், அது மாதிரி எல்லா கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அது எல்லாமே ரோல் பண்ணிக்கிறாங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ரோல். இது என்ன ரோல்னால் ஃபுல் சாரீஸ். இந்த ஒரு ரோலை வச்சு நம்மளால் 3 sarees மேக் பண்ண முடியும். அந்தளவுக்கு அந்த த்ரெட்டை அதில் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பேசிக். அந்த நம்ம சில்க் சாரீ மேக் பண்ணுறதுக்கு அது ஒரு பேசிக். இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த சாரீஸோட த்ரெட்டை அங்கே எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து தான் சாரீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்து அந்த சின்ன ரோல் பண்ணி வச்சுருக்க த்ரெட்டை இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போட்டாங்கன்னா இது வந்து இடையில வர கலர்ஸ். இந்த எல்லோ கலர் வந்து அந்த சாரியோட இன்பிட்வீனில் வர கலர்ஸ். இதில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஃபிட் பண்ணிவிட்டு சாரிக்கு நடுவில் போடுவாங்க. இதுதான் அந்த ரியல் வீவிங். இப்போ அவங்க காலில் வந்து பெடல் பண்ணுறாங்க. அப்போ அந்த த்ரெட் வந்து உள்ள டு ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வீவிங் ப்ராசஸோட மெயின் ஸ்டெப்பு. இந்த மாதிரி தான் வீவிங் பண்ணுறாங்க. அவங்க கால் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வச்சு பெடல் பண்ணுறாங்க. அப்போது அந்த த்ரெட் வந்து இட் கோஸ் ரைட் அண்ட் லெஃப்ட். By the way, weaving happens. இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் வீவிங். இதில் டிசைன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கார்டு இருக்குல்ல, அதில் தான் டிசைன்லாம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து வேறு யூனிட் இருக்குது. அந்த ஒயிட் கலர் கார்டை டிசைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை இதில் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அதில் இருக்க டிசைன்ஸ் அப்படியே இதில் கொண்டு வந்துடுவாங்க, சாரீஸில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஒயிட் கலர் கார்டு, டையிங் யூனிட் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த அன்னைக்கு கேப்சர் பண்ண முடியலனால மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் I'll try to capture that. இது இந்த கார்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை செட் பண்ணுறது, அந்த த்ரெட்டு கீழே நிறைய த்ரெட்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு பாருங்கள், அது எல்லாமே செட் பண்ணுறதுக்கு வேறு தனியாக அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து அதை கரெக்டாக சாரீ மேக் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இதை செட் பண்ணுறதுக்கு தனியாக வேறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. அந்த கார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த கார்டில் எனக்கு நான் பார்த்த வரைக்குமே அது வெறும் டாட்டாக தான் இருந்தது, ஹோல்ஸ் தான் இருந்தது. அதை எப்படி நீங்கள் டிசைன்னு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அந்த ப்ராசஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னாங்க. மேபி நெக்ஸ்ட்டு டைம் போகும்போது கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, எப்படி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சில்க் சாரீ கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. ஐ திங்க் சில்வர் ஜெரி வருது. இதில் பிங்க் கலரும் யூஸ் பண்ணுறாங்க. எந்த கலர்ஸ் வேணுமோ சில்வர் ஜெரி ஒன்று அங்கே ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இந்த பிங்க் கலர்னு சொல்கிறாங்க. த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி ஒரிஜினலாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்
ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் ஒரிஜினல். இது வந்து கட் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இட் இஸ் ஒரிஜினல் பட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சம்டைம்ஸ் பட்டுப்புடவை வாங்கும்போது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் த்ரெட்டை இழுக்கும்போது அது கட் ஆகாமல் இருந்ததுன்னா இட் இஸ் ஒரிஜினல். ஸோ இந்த த்ரெட்டு கூட சம்டைம்ஸ் சிங்கிள் த்ரெட்டு போடுறாங்க, 2 த்ரெட்டை ஜாயின் பண்ணி போடுறாங்க, 3 த்ரெட்டு வரைக்குமே ஜாயின் பண்ணி ஒரு saree மேக் பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நாளாக இதே தான், saree மேக்கிங் தான் பிஸ்னஸ். அங்கே இருக்க எல்லாருமே இதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏகப்பட்ட கடை இருந்தது, விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போனது முருகப்பா சில்க்ஸ். அவங்க தான் எங்களுக்கு கைட் பண்ணாங்க, எப்படி இது எல்லாமே இங்கே இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணது எல்லாமே அவங்க தான். இது அவங்களோட யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். ஒரு ஃபுல் saree மேக் பண்ணுறதுக்கு என்ன கலர்னு ஃபஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கலரோட இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க, ரோல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் sarees டிசைன் பண்ணுறதுக்கு ஜரி என்ன ஜரி வேணுமோ அது எல்லாமே திங்க் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இதான் அவங்க ஷாப். ரேட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது.